ஒரு காரை பார்த்ததுமே அது பெட்ரோல் காரா டீசல் காரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. இதை கண்டுபிடிக்க மொத்தம் 4 மெத்தட் இருக்கு. அதுக்கு முன்னால இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்மளுடைய இன்ஜின் வாய்ஸ் பேஜையும் யூடியூப் சேனலையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நிறைய வண்டிகள்ல இந்த இடத்துல TDI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த மாதிரி டி சம்பந்தப்பட்ட சிம்பிள் இருந்துச்சுன்னா அது டீசல் வண்டின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். மற்றபடி VIT VVTI இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதெல்லாம் வந்து பெட்ரோல்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இது எக்ஸ்பர்ட் மோட்ல இருக்கிறவங்களுக்கு அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். செகண்ட் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த இடத்துல லேபிள் ஒட்டிருப்பாங்க D இல்லாட்டினா P அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம விரும்பி ஒட்டக்கூடியது. பட் கம்பெனிலே பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே வந்து பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, டீசல்னா டீசல்னு சொல்லிட்டு இந்த மூடியிலே போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து செகண்டா கண்டுபிடிக்கலாம். தேர்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த RPMல நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். ஸோ பெட்ரோல் வண்டிகள்ல ஃபுல்லுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா RPM வந்து 8 இருக்கும், அதாவது 8000 RPM இருக்கும். இதே டீசல் வண்டியில பாத்தீங்கன்னா 6 இருக்கும், 6000 RPM இருக்கும். பெட்ரோல் வண்டிகள்ல சேம்பர் கார்பரேட்டட் பேஸ் படி நடக்குது அப்படிங்கிறதுனால அங்க RPM அதிகமா இருக்கும். இது டீசல் வண்டிகள்ல பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் பேஸ்டு சேம்பர் அப்படிங்கிறதுனால அங்க RPM கம்மியா இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். நாலாவது மெத்தடு இன்ஜினுடைய நாய்ஸ் தான். இது பெட்ரோல் வண்டி பாருங்க, இன்ஜின் நாய்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதே டீசல் இன்ஜின் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த இன்ஜின் நாய்ஸ் வந்து கரன்னு சவுண்ட் கேட்கும். ஸோ அதை வச்சு நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இந்த 4 மெத்தடையும் வச்சு உங்க வண்டியுடைய ஃபீல் டைப் என்னங்கிறத சாதாரணமாகவே கண்டுபிடிச்சிட முடியும்.